அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரஜப் ஷாபான்ல அதிகமாக பார்த்தீங்கன்னா நல்ல அமல்களை செய்வாங்க. அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய இடுப்புல இருக்கக்கூடிய அந்த ஆடை தூக்கி மேலே கட்டுவாங்க. காரணம் தொழுகை அவங்க அதிகமாக தொழுகிறனால. நம்ம ஸ்ட்ரெயிட்டா ரம்ஜான்ல போயிட்டு மட்டும் தான் தொழுகையை கரெக்ட்டா தொழுகணும். மத்த மாதத்துலலாம் லூஸா விட்டுறணும். அப்படி இல்ல நண்பர்களே. 365 நாட்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெறும் ரம்ஜான் மாசத்துல மட்டும் 30 நாள் மட்டும் கரெக்ட்டா தொழுகணும்னா, அது உண்மையான முஸ்லிம்கான அர்த்தமே இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததற்கு காரணம் என்னை வணங்குவதற்கு மட்டும் தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே இந்த மாசத்திலே ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரம்ஜான்லேயே நல்ல அமல்கள் செய்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இந்த ரஜப் ஷாபானுடைய மாதம் எப்படின்னா, ஒரு விவசாயத்துல ஒரு தானியத்தை போடுற மாரி விதைக்கக்கூடிய மாதம். அது அறுவடை செய்யக்கூடிய மாதம் தான் ரம்லான் மாதமாக இருக்கு. நம்ம எடுத்த உடனே அறுவடை செய்ய முடியாதுல்ல ரம்ஜான் மாசத்துல. எனவே இப்பயும் நம்ம ஒண்ணு ஒண்ணா கத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன படிக்கணும், ஹதீஸ படிக்கணும், அதன்படி அமல் செய்யணும், ஹராமான பாதையில போகக்கூடாது, தொழுகணும். இந்த மாரி இன்ஷா அல்லாஹ் இந்த மாரி நல்ல அமல்களை ஈடுபட்டோம்னா, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நல்ல அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். நம்மளுடைய நல்ல மூமினாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.